ஓமன்ல இந்த ஈது டைம்ல இவங்களோட ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஒண்ணு ரெடி பண்ணுவாங்கங்க. அது பேர் தான் ஷூவா. அது என்னன்னா, மாட்டிறைச்சியோ, ஆட்டிறைச்சியோ, இல்ல ஒட்டக இறைச்சியோ, இதுல ஏதாவது ஒரு இறைச்சி வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு, அத வந்து ஒமானி மசாலா இருக்கு. அத போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருவாங்க. அப்புறமா இவங்க வீடு கட்டும்போதோ, இடம் இருக்கும்போதோ, அந்த இடத்துல வந்து ஒரு குழி வந்து அவங்க ஸ்டார்ட்டிங்கே பண்ணி வைப்பாங்க. அத வந்து ஒரு மூடி போட்டு வச்சிருப்பாங்க. அத ஓப்பன் பண்ணி, அதுல நல்ல கனல் மூட்டுவாங்க. கட்டை அது இதெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு நல்ல கனல் மூட்டி, நல்ல கனல் வந்ததுக்கு அப்புறமா, இந்த மேக்னேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த இறைச்சிய வந்து வாழை இலையிலயோ, இல்லன்னா அலுமினியம் ஃபாயிலு சம்டைம்ஸ் வந்து துணியில கூட இவங்க சுத்தி வைப்பாங்களாம். அத சுத்தி கொண்டு வந்து இந்த கனலுக்குள்ள வச்சுருவாங்க. வச்சுட்டு இந்த மூடிய போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு, அதுக்கு மேல வந்து மண்ணெல்லாம் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா, அந்த கனல் வந்து வெளிய போக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது உள்ளேயே 12 மணி நேரம், 24 மணி நேரம் வரைக்குமே இது வேகும். மெதுவா வேகும். இது நாளைக்கு ஈத் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே இவங்க பண்ணிடுவாங்க. மறுநாளைக்கு ஈது டைம்ல சாப்பிடுற நேரத்துல, இங்க அவங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறத ஓப்பன் பண்ணி, எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, ஃபேமிலியா சுத்தி உட்காந்து சாப்பிடுவாங்கங்க. இது இவங்களுடைய ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட் இது. தரைக்கு அடியிலேயே குழியில இந்த இறைச்சிய வச்சு மெதுவா சமைச்சு, இவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்ட அன்னைக்கு சாப்பிடுவாங்க. இது பேர் தான் ஷுவா. ஆனா மத்த நாட்டுலலாம் எப்படி பண்ணுவாங்க அப்படி தெரியல. இந்த மாரி தான் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். இங்க ஓமன்ல இந்த மாரி பண்றாங்க. நல்லா இருக்குல்ல?